வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனூஸ் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்லரில் பண்ணுற மாதிரியே சிம்பிளாக வீட்டிலே நம்மளே எப்படி பெடிக்யூர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பார்லரில் பண்ணுற அளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும், நமக்கு குறைச்சலாலாம் இருக்காது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா. அதுக்கு நம்ம இங்கே ஒரு டப் எடுத்துருக்கோம். இதில் நம்ம கொஞ்சமாக சுடு தண்ணியும் கொஞ்சம் பச்சை தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் வெதுப்பான நிலையில் இருக்கிற மாதிரி தண்ணியை வச்சுக்கலாம். இதில் ஒரு அரை எலுமிச்சப்பழமும் இந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு பாதி பேக்கெட் மட்டும் சேர்த்திடலாங்க. இது கூட கொஞ்சமாக நம்ம கல் உப்பும் சேர்த்திடலாங்க. இப்போ இது மூணையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கால்களை சோப் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் போல் சோப் பண்ண விடலாங்க. இதே நம்ம பார்லரில் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு மூடியும் அமோனியா ஒரு மூடியும் சேர்த்து நம்மளை சோப் பண்ணி விடுவாங்க நம்ம பாதங்களை. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக நம்ம வீட்லேயே ஒரு பெடிக்யூர் கிட்டு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் ஷாப்பில் வெறும் 150-200 ரூபாய்க்கே நமக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ஹை குவாலிட்டியாக வாங்கணுன்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஆகும். இதில் நமக்கு தேவைப்படுற டூல்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 எண்ணம் தான் தேவைப்படும். நம்ம கால்கள் ரொம்ப டேமேஜாக இருந்தால் மட்டும்தான் எல்லா டூலுமே தேவைப்படும். இதில் இந்த டூல் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டூல்னு சொல்லலாம். இது குட்டிக்கல் புஷர்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த டூல் பார்த்திங்கன்னா குட்டிக்கல் கட்டர். குட்டிக்கல்னால் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம நகை கண் இருக்குது இல்லைங்களா, அதை தான் குட்டிக்கல்னு சொல்கிறது. அடுத்ததாக 3 விதமான நெயில் கட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த நெயில் கட்டர் தேவைப்படுதோ அதை எடுத்துக்கலாம். கால்களுக்குன்னா பெரிய நெயில் கட்டர் அது போல். இது பார்த்திங்கன்னா ஃபைலு. இதெல்லாம் நமக்கு நார்மலாகவே நம்ம வீட்டில் வச்சுருக்க நெயில் கட்டர்லேயே எல்லாமே இருக்கும். அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு எம்ஆரி பேப்பராட்டு இருக்குங்க சொல்லப்போனால். அடுத்ததாக இது ஸ்க்ரப்பர், அந்த வெடிப்புகள் எல்லாம் தேய்க்கிறதுக்காக இது 2 தேவைப்படும். இப்போ நம்ம கால்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒன்று ரைட் சைடு இருக்கிறது மேலே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்ன பார்த்திங்கன்னா குட்டிக்கல் புஷர்னு சொல்கிறது. இது என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா நம்ம நகைக்கண்ணில் இருக்க அதாவது நம்ம நகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக. இது பார்த்திங்கன்னா நம்ம நகத்துக்கு மேலே இப்படி படிமானமாக வச்சு இது போல் தான் நகர்த்தி கொடுக்கணும். இது போல் சுரண்டி கொடுக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக வச்சு சுரண்டி கொடுக்கவே கூடாது. இது போல் படுத்த மெனிக்காக வச்சு இது போல் அந்த நகத்து மேலேயே அந்த நகத்தோட பெட் மேலே சேர்ந்தா போல் வச்சு இது போல் லைட்டாக சுரண்டி கொடுக்கணும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுத்துடும். அதாவது மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டெட் செல் இருக்கும், நம்ம தோள்களில் இருக்குது இல்லைங்களா, அதே போல் டெட் செல்ஸ் நம்ம நகத்து மேலேயும் இருக்கும். நம்ம குளிக்கும் போதே குளிச்சுட்டு வந்ததும் டவல் வச்சு அந்த நகைக்கண்ணெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்தளவுக்கு அழுக்குகள் இருக்காது, அந்த டெட் செல்ஸ் இருக்காதுங்க. இது போல் நல்லா சுற்றியும் நல்லா தள்ளி விட்டுறணும். அந்த ஊறி இருக்கும் இல்லைங்களா நமக்கு தண்ணியில், அப்போ ஈஸியாக நமக்கு அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போது நம்ம பண்ணுற கிளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டெட் செல்ஸ் இல்லை, இருந்தாலும் நம்ம லைட்டாக இது போல் க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். இது போல் லைட்டாக இதே போல் எல்லா நகங்களுக்கும் நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஊறி இருக்கும்போதே நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு நகம் வெட்டணும் அப்படின்னா நீங்கள் ஊறினதுக்கப்புறமா நீங்கள் நகத்தை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இது க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ நகர்த்தி விட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஓரம் சேர்ந்து இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம லைட்டாக சுற்றியும் அது போல் லைட்டாக எடுத்து விட்டுறலாம். அவ்வளோதான். இது ஈஸியாகவே நம்ம வீட்டில் எடுத்து விட்டுறலாங்க. நான் சொன்னது போல் நம்ம வீட்டில் இருக்கிற நெயில் கட்டர்லேயே நமக்கு இந்த டூல் எல்லாமே இருக்கும். நமக்கு சிம்பிளாக நம்மக்கிட்ட பாருங்கள் அந்த லைட்டாக தான் இருக்குது, அதிகமாக இல்லை. இந்த டெட் செல்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போது இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. நல்ல ஓரமாக இருக்கிறதெல்லாம் மெதுவாக அது போல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதனால் பார்த்து மெதுவாக தாங்க பண்ணணும். போட்டு கத்தியாட்டம் இருக்கும், அதனால் நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் ரத்தம் வந்துடும். அதுவும் இல்லாமல் ஊறி இருக்கிறனால உங்களுக்கு டக்குன்னு ரத்தம் வந்துடும்.
இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த நகைக்கண்ணை வந்து கொஞ்சமாக தள்ளி கொடுக்குறோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா வந்து நகம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக காட்டும், அதுக்காக நம்ம இது போல் பண்ணுறோம். அந்த டெட் செல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக புஷ் பண்ணி கொடுக்குறோம் அந்த நகைக்கண்ணை. அப்போ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இது போல் நம்ம லேடிஸ்க்காலாம் இருந்ததுன்னா நம்ம நெயில் பாலிஷ் எல்லாம் எடுக்கும்போது பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஓரங்கள்லாம் ஒரு சிலருக்கு வந்து பஸ்ஸாட்டம் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டூலை வச்சு நம்ம மெதுவாக உள்ளே விட்டு எடுத்தோன்னா அந்த நகைக்கண்ணுக்குள்ளே உள்ளே இருக்கிற அந்த பஸ் எல்லாமே வந்துடும். இதுவே நம்ம வந்து பார்லரில் இருக்கிற மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு அமோனியா இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது இந்த பஸ்ஸு இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு மெடிக்கல் இது தான். அதனால் நம்ம அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த பஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகி வந்துடும். இது போல் நம்ம பெடிக்யூர் அடிக்கடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கால்கள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த டூல் என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெயில் கட்டர்லேயே இருக்கும் இல்லைங்களா, அந்த நகத்தை வந்து ஷேப் பண்ணுறதுக்கானது. ஆனால் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோன்னா நகத்தை ஷேப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கிறிஸ் க்ராஸாக பண்ணுவோம். அதாவது இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சைடாக தான் நம்ம பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சைடாக பண்ணிவிட்டு அடுத்த சைடு வந்து திரும்பவும் ஒரு சைடாக தான் பண்ணுறோம். ஆனால் நம்ம வீட்டில் பொதுவாக என்ன தப்பு பண்ணுவோன்னா முன்ன பின்ன இந்த ஆக்ஸா பிளேட் அறுக்கிற மாதிரி வச்சு கரன்னு பண்ணுவோம். அது தப்பு. அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்கள் நகங்களை வந்து டேமேஜ் பண்ணிவிடும். முன்ன பின்ன நகர்த்தும் போது டேமேஜ் பண்ணிவிடும். அதனால் நீங்கள் ஒரு சைடாக பார்த்து ஷேப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம வந்து குட்டிக்கல் கட்டர்னு சொன்னோம் இல்லைங்களா, இது பார்த்திங்கன்னா இதை நம்ம இப்படி புஷ் பண்ணும்போது இங்கே எல்லாம் நம்ம எடுத்தாச்சு. புஷ் பண்ணும்போது அங்கே நகைக்கண்ணு அது போல் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சமாக தடிமனாக இருக்கும். அதை வந்து இந்த டூலை வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். இந்த டூல் எப்படி இருக்குன்னா ஒய் மாதிரி இருக்கும். இது போல் அந்த ஊறி இருக்கும்போது நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஹார்ஷாக எதுலேயும் ஹேண்டில் பண்ணிடாதீங்க. சாஃப்டாக மெதுவாக பேஷன்ஸாக நம்ம எடுக்கணும். இது போல் எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த டெட் செல்ஸ் அந்த தள்ளி விடும்போது நம்ம நார்மலாகவே நம்ம விரல்களில் வச்சு கொஞ்சமாக தள்ளி விட்டோன்னா அந்த நகைக்கண்ணு ஓரமாக தடிமனாகும் இல்லைங்களா, அந்த நகைக்கண்ணு அதெல்லாம் அந்த என்ன சொல்கிறது நகை சுற்றி வரும்போது ஒரு இடம் தடிமனாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தான் அந்த டூலு. இப்போ இந்த எல்லா விரல்களையும் நம்ம இது போல் கூட்டிக்கல் புஷ்ஷர் வச்சு தள்ளி விட்டாச்சு. அந்த டெட் செல்ஸை எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம கட்டரை வச்சு கட்டும் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் லைட்டாக ஷாம்பு போட்டு நம்ம பாதங்களை கழுவிக்கலாங்க. கழுவிட்டு கூடவே இந்த பார்த்திங்கன்னா இது பெடிக்யூர் ப்ரஷ்ஷு. இது இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் நார்மலாக ஸ்க்ரப் இருக்கும் இல்லைங்களா, இல்லாத்தையும் நம்ம பழைய டூத் ப்ரஷ் அது இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வச்சு நம்ம இது போல் நம்ம பாதங்களை எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி கொடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அந்த அழுக்கெல்லாம் போகிற வரைக்கும் அந்த நகமெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி கொடுத்துக்கலாம். பின்ன பாதத்தில் வெடிப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஏரியாலும் நல்லா ஊறி இருக்கிறதுனால அங்கே இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு ஈஸியாகவே வந்துடும். இது போல் தேய்ச்சி நல்லா கழுவி கொடுத்துக்கணும். நான் சொன்னது போல் நம்மக்கிட்ட ஹைட்ரஜன் பெராக்சைடு அமோனியா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா இனி கொஞ்சம் ஒரு டோன் கூட்டி கொடுக்கும், பலன்னு இருக்கும் நம்ம பார்லரில் பண்ணுற மாதிரி. இப்போ நம்மக்கிட்ட இது தான் இருக்குது. அதனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நமக்கு லைட்டாக தான் டோன் மாறி கொடுக்கும். அடுத்ததாக இந்த வெடிப்புக்கு பார்த்திங்கன்னா இது போல் ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லைங்களா, இதை வச்சு நம்ம இந்த வெடிப்பெல்லாம் நல்லா இது போல் தேய்ச்சி கொடுக்கணும். ஆக்சுவலாக உங்களுக்கு வீடியோ காட்டணுங்கிறதுக்காக நான் இது போல் படுத்த மெனிக்கு இந்த ஷேப்பில் வந்து தேய்க்கிறேன். ஆனால் இது இப்படி தேய்க்கக்கூடாது. நம்ம ஆங்கிளை வந்து நல்லா இப்படி பிடிச்சிக்கணும். அந்த கீழே குதிகால் இருக்குது இல்லைங்களா, குதிகாலை நல்லா பிடிச்சிக்கிட்டு வச்சு தேய்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா பலன்னு மாறும். பாருங்கள் இந்த அளவுக்கு மாறி இருக்குது. அந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எம்மரி பேப்பராட் இருக்குது இல்லைங்களா, அதையும் வச்சு நீங்கள் தேய்க்கும்போது ஆனால் அந்த எம்மரி பேப்பர் ஈரம் பதப்படாமல் தேய்க்கணும். தேய்க்கும்போது உங்களுக்கு அந்த டெட் செல்ஸ் எல்லாமே உருவிட்டு வந்துடும்.
இப்போ பெடிக்யூர் முடிச்சாச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, இப்போ நம்ம ஒரு பார்லர் டைப்பில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெடிப்பெல்லாம் க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா பாதத்துக்கு மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு நல்ல ஒரு மசாஜ், ஒரு 20 நிமிஷம் போல் ஒரு மசாஜ், அதாவது ஒரு காலுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் மேனிக்கு, 2 காலுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கும்போது அந்த பெடிக்யூர் வந்து கம்ப்ளீட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மசாஜ் பண்ணுறதுக்காக மாய்ஸ்சரைசர்ஸ் போட்டிருக்கோங்கள, அதை பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல நகத்துக்கு போட்டிருக்கோம். அடுத்தது இந்த மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் எப்போவுமே எப்படி பண்ணணும்னா அப்வர்ட் டைரக்ஷனில் தான் பண்ணணும். அதே போல் எடுத்த மணிக்கு நம்ம நகத்துலேருந்து டக்குன்னு கால் வரைக்கும் போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நகத்துலேருந்து அந்த விரல் முடிகிற வரைக்கும், அப்புறம் அந்த விரல் முடிகிறதுலேருந்து நம்ம மணிக்கட்டு வரைக்கும், அதுக்கப்புறம் அங்கேருந்து முட்டி வரைக்கும். இப்போ வந்து நம்ம பண்ணுறது ஜென்ரல் மூமெண்ட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நம்ம கட்டை விரலை வச்சு இது போல் ரொட்டேட்ரி மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து இது போல் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக வந்து நக்லிங்னா நம்ம இது போல் கொட்டுக்கா வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கையை ஒரு ஷேப்பில் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஷேப்பில் வச்சு இதே போல் நகத்திலிருந்து விரல் முடிகிற வரைக்கும், அதே போல் விரல் முடிகிறதுலேருந்து மணிக்கட்டு வரைக்கும், அங்கேருந்து நம்ம கால் முழுக்க இது போல் SN8 மூமெண்ட்டில் நம்ம இது போல் செய்யணுங்க. இது பார்த்திங்கன்னா ஏன் வந்து அங்கங்கே ஸ்டாப் பண்ணிடணுன்னா நம்ம கால்கள் அமைப்பே அப்படி தான் இருக்கும், அதனால தான். அதே போல் பிசக்காக வந்து நீங்கள் வச்சு நீங்கள் ஷேப் இல்லாமலும் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த விரல்லேருந்து நமக்கு அந்த மணிக்கட்டு போகும்போது அந்த எலும்பு எந்த வாகில் போகுதோ அது போல் தான் நம்ம பண்ணணும். இப்போ அடுத்ததாக நம்ம பண்ணுறது பிஞ்சிங் மூமெண்ட்டு. இதை பார்த்திங்கன்னா லைட்டாக, அதுக்கு நல்லா உங்கள் கோவத்தெல்லாம் காட்டி கிள்ளி வச்சிடாதீங்க. லைட்டாக நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு நமக்கு கரெக்டாக பிடிக்கவும் வராது, இருந்தாலும் மெதுவாக பிடிக்கிற மாதிரி கிள்ளி விட்டுக்கோங்க. இது அடுத்த மூமெண்ட் என்னென்னா டேப்பிங் மூமெண்ட். லைட்டாக நம்ம அடிக்கிற மாதிரி சப்புன்னு ரொம்ப ஓவராக ப்ரெஷர் கொடுத்து அடிச்சிடாதீங்க, மெதுவாக லைட்டாக தட்டி விடுற மாதிரி அடிச்சுக்கோங்க. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா அயனிங் மூமெண்ட். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நகத்திலேருந்து விரல் முடிகிற வரைக்கும், அங்கேருந்து நம்ம மணிக்கட்டு வரைக்கும், அங்கேருந்து மணிக்கட்டிலேருந்து மேலே வரைக்கும், எடுத்தோடனே கீழேருந்து அப்படியே ஃபுல்லாக மேலே போயிடக்கூடாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் சொன்னது போல் அப்வர்ட் டைரக்ஷனில் தான் நம்ம பண்ணணும், டவுன் டைரக்ஷனில் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மசில் ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்கும், அதனால் முன்ன பின்ன பாருங்கள் இந்த கண்டக்கால் சைடு எல்லாமே பண்ணணும். அடுத்ததாக நம்ம ஸ்குவீசிங், இது போல் நம்ம துணியெல்லாம் பிழிவோம் இல்லைங்களா, அது போல் பிழிகிற மாதிரி. இது எல்லாமே நம்ம கிளைண்ட்டுக்கு பொறுக்கிற அளவுக்கு தான் நம்ம பண்ணணும். நம்ம பிடிச்சி நம்ம வீட்டில் இருக்க கோவத்திலேயோ இல்லை அந்த பர்சன் மேலே இருக்க கோவத்தெல்லாம் நம்ம இது மேலே காட்டக்கூடாது. ஒரு ஜென்ரலாக ஒரு சாஃப்டான மூமெண்ட்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம அடுத்ததாக கப்பிங்னா வந்து சப்புன்னு அடிக்காமல் கிளாப் பண்ணுற மாதிரியே, ஆனால் கையை குழிய வச்சு இது போல் கப்புன்னு அடிச்சுக்கணும். இதுதான் வந்து கப்பிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. எல்லா ஸ்ட்ரோக்குமே பார்த்திங்கன்னா ஈச் ஸ்ட்ரோக் வந்து 5 டைம்ஸு பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மேலே பண்ணதே தான் கீழே பாதத்துக்கும் நம்ம பண்ணணும். அதாவது என்னென்ன ஜென்ரல் மூமெண்ட், அயனிங் மூமெண்ட், கப்பிங் மூமெண்ட், ஸ்குவீசிங் மூமெண்ட், டேப்பிங் மூமெண்ட், பிஞ்சிங் மூமெண்ட், அப்புறம் நக்லிங் மூமெண்ட். இது எல்லாமே நம்ம கொடுக்கணும். அதாவது ஒரு காலுக்கு ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு கொடுங்க, இன்னொரு காலுக்கு 5 நிமிஷம்னு கொடுங்க, திரும்ப ஓவராலாக திரும்பவும் 5 டைம் அப்படி பண்ணும்போது ஒரு காலுக்கு 10 டைம் போல் உங்களுக்கு வரும். அப்போ வந்து உங்களுக்கு 20 மினிட்ஸ் மசாஜுக்கு போயிடும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெடிக்யூரும் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு மசாஜ் மட்டும் கொடுத்து பாருங்களேன். நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கே நம்ம பண்ணலாங்க, வெளியிலலாம் நம்ம போய் யாருக்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்லை நமக்கே கூட நமக்கு பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். நாள் முழுக்க நம்ம நின்றுட்டே இருக்கோம், அந்த பாதத்துக்கு அந்த மரியாதையை நம்ம கொடுக்கறதே இல்லை. முகத்துக்கு நிறைய க்ரீம்ஸு எல்லாமே போட்டு கேர் பண்ணிக்கிறோம். நல்லா கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா மஞ்சள் போடுறோம், வீட்டு முறைப்படி செய்கிறதா இருந்தாலும் இல்லை நம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் க்ரீம் எல்லாம் போட்டு நல்லா பண்ணுறோம். ஆனால் நம்ம பாதத்துக்கு நம்ம ஒரு கேருமே எடுத்துக்கிறது இல்லை. இப்போ இந்த மசாஜ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த விரல்களுக்குள்ளார விரலை விட்டு இது போல்
ஒரு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மணிக்கட்டில் ஒரு ரொட்டேட் மட்டும் கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு அவ்வளோதாங்க, சூப்பராக பாதம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மீனூஸ் பியூட்டி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.